சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. தமிழக அரசு பொதுவாக இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ஏனோ தானோ என்று கொண்டு வருகிறார்கள். வாக்கு வங்கியை குறிவைத்து இவர்கள் இன்றைக்கு அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். பல வெளியிடப்படக்கூடிய அறிவிப்புகள் எதுவும் சரியானதாக இல்லை என்று நன்றாகவே தெரியும். 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு சார், அதெல்லாம் எடுபடாதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக எடுபடாது. ஏனென்று சொன்னால் திமுக காப்பி அடிச்சு தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அதிமுகவினுடைய திட்டங்களை தான் காப்பி அடிக்கிறார். அதுவும் பொதுவாக பார்த்தீங்கன்னா காப்பி அடிப்பது என்பது அவர்களுக்கு இயல்பு. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற இடம் தெரியாது. கூட்டணி வலுவா இருக்குன்றாங்களே சார். வாக்கு வங்கியே இல்லாத தேமுதிகவை பக்கத்திலே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு யாராவது தொகுதிகளை வாரி வழங்குவார்களா? ஆக ஏதோ அரசியலிலே மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகளாக நினைத்துக் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் விரித்த வலையிலே விழுந்து விட்டது. தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் அமமுக பல தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை பறிச்சாங்க சார். இந்த தேர்தலில் ராமதாஸ் தலைமையிலான பாமக அதே வேலையை செய்வாங்கன்றாங்க. தொகுதி அறிவிப்புக்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து களப்பணி கட்சி பணி ஆற்றுவதற்கு வருகை தருவார் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் நம்ம டிஎம்கேல இணைஞ்சிட்டாரு. இது இன்னும் கூடுதல் பலத்தை தான் சேர்க்குன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க சார் திமுக. இது இந்த கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் சேர்த்தோம் என்று ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாங்க. தேமுதிகவை அழைத்து சென்றது பலகீனப்படுத்துவதற்காக, ஓபிஎஸ்ஐ இன்றைக்கு சேர்த்துக் கொண்டது பலகீனப்படுத்துவதற்காக. ஆக திமுகவை அழிப்பதற்கு இவர்களை விட்டால் போதுமான ஆட்களே தேவையில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவனருமான திரு CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவராஜன் சார், எப்படி சார் இருக்கீங்க? நலம் சார். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தராரு நாளைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போயிட்டு தொகுதி பங்கீட்டு தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடக்க போகுது. ஸோ இந்த வாட்டி என்டிஏவோட வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அப்படியே இருந்தாலும் பாமகோடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி சார் இருக்க போகுது? ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு, மதுராந்தகம் மதுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சியின் அறிகுறி, வெற்றியினுடைய அறிகுறி என்று சொல்லலாம். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை வருகிற பொழுதும் நரேந்திர மோடி என்கிற முகம் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற முகம். இந்திய வளர்ச்சி அதனுடைய பங்களிப்புக்கு அவர்கள் ஆற்றி வந்து கொண்டிருக்கிற கூடிய ஒரு அடையாளத்தினுடைய சின்னம் தான் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்கே மாநிலத்திலே எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் கூட மத்திய அரசினுடைய பல நல்ல திட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் உதவி கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும், தமிழர்களுடைய வளர்ச்சிக்கும், தமிழ் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் பேருதவியாக இருப்பது பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள். பல திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது தமிழக அரசு பொதுவாக இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ஏனோ தானோ என்று கொண்டு வருகிறார்கள். வாக்கு வங்கியை குறிவைத்து இவர்கள் இன்றைக்கு அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். பல வெளியிடப்படக்கூடிய அறிவிப்புகள் எதுவும் சரியானதாக இல்லை என்று நன்றாகவே தெரியும். சமீபத்திலே வணிகர்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எவையுமே செய்யாத காரணத்தினாலே விக்ரம் ராஜா இன்றைக்கு வெளியேறியிருக்கிறார். அது ஒருபுறம் நீங்கள் பார்க்கலாம். அதே போல பென்ஷன் ஊதிய திட்டம் என்று சொல்லி அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தாத ஒரு அரசு என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் எதிர்பார்த்த பென்ஷன் திட்டத்தை ஏதோ மிகப்பெரிய திட்டத்தை அறிவித்தது போன்ற ஒரு மாயையை காட்டி இவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். இந்த வஞ்சக மாய வலையில் அவர்களும் விழுந்திருக்கிறார்கள். மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு சார், அதெல்லாம் எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமாக எடுபடாது. ஏனென்று சொன்னால் இது அவர்கள் சொன்னது போலவே அவர்களுடைய உரிமை திட்டம். அந்த உரிமை திட்டத்தில் இவர்கள் அட்வான்ஸாக போட்டிருக்கிறார்கள். இதை முன்கூட்டியே போடுவதிலே என்ன பலன் இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இது அவர்களுக்கு மாதம் போய் சேர வேண்டிய ஒரு தொகை. அது போதவில்லை என்று தான் இந்த எடப்பாடியார் 2000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு நல்ல அறிவிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த 10,000 ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு கடகண்ணியை வச்சுக்கிட்டு அவர்களால் ஒரு பிழைப்பு நடத்த முடியும்.
சிறு தொழில் வணிகம் செய்ய முடியும். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு எடப்பாடியார் கொடுத்திருக்கிற அறிவிப்பு ஆக்கப்பூர்வமானது. அது இந்த சமுதாயத்தை உயர்த்தக்கூடியது. அடித்தளத்திலே இருக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள், விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கை காசு உதவும். ஆனால் இது நிச்சயமாக உதவாது. நிச்சயமாக அது எந்த விதத்திலும் பலன் தராது. ஆனால் அவர்கள் வாக்கை கணக்கிலே கொண்டு சரிந்து போன தங்கள் செல்வாக்கை படுபாதாளத்துக்கு போயிடுச்சு தேவராஜன் செல்வாக்கு. சார் இப்படி சொல்றீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்க அறிவிப்புகள் பாத்தீங்கன்னா திமுக காப்பி அடிச்சு தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்குல்ல. இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய திட்டங்களை தான் காப்பி அடிக்கிறார்கள். அதுவும் பொதுவாக பார்த்தீங்கன்னா காப்பி அடிப்பது என்பது அவர்களுக்கு இயல்பு. இப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய செயல் திட்டங்களை யாரும் காப்பி அடிக்க முடியாது. அதிமுகவை யாரும் காப்பி அடிக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி நிதி நிழல் அறிக்கையை எல்லாம் கொடுத்து பல நேரங்களில் செய்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு முறை சுகாதாரத்துறை அமைச்சராக உருவான பொழுதே 5 ஆண்டு காலத்திலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்த சாதனைகள் கணக்கில் அடங்காதவை இருக்கின்றன. இப்படியெல்லாம் சாதனையாளர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. நரேந்திர மோடியை பார்த்தவுடன் தமிழ் மக்கள் ஒரு காலகட்டத்திலே இருந்த நிலைமை வேறு. இப்பொழுது பாஜக பன்மடங்கு வளர்ந்திருக்கிறது, பாமக பன்மடங்கு வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவிலே குளறுபடிகளை ஏற்படுத்தியவர்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு சாமர்த்தியமாக எடப்பாடியா அவர்கள் உருவாக்கி இருக்கிற வலுவான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. ஆகவே எதிரிகள் தவிடுபுடி. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற இடம் தெரியாது. கூட்டணி வலுவா இருக்குன்றாங்களே சார். 13 கட்சி கூட்டணி இருக்குன்றாங்க. வெற்றி வாய்ப்பு இந்த வாட்டி எங்களுக்கு தான் அதிகமா இருக்குன்றாங்க. அடுத்த ஆட்சி அமைக்க போறதும் நாங்க தான்றாங்களே சார். பேசுவது பேசட்டுங்க. இப்போ எது வலுவானது? தேமுதிகவை வலுவானது என்று சொல்லுகிறீர்களா? அதாவது எடப்பாடியாரினுடைய அற்புதமான ராஜ புத்தி செஞ்சிருக்கிற வேலை என்னன்னா, தெரிஞ்ச எடப்பாடிக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தால் அன்னைக்கே பேசி முடிச்சு எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாரா? ஆகவே இதை போக்கு காட்டி இந்த சக்திகளாலே நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை. அதை விட பலனை விட நாம் இழப்பது தான் அதிகமாக இருக்கும் என்பதை உணர்ந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாமர்த்தியமாக அந்த திமுகவுக்கே அனுப்பிவிட்டார். வெளிப்படையா சொல்லியிருக்கலாம். அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதாவது இவர்கள் எதிர்பார்ப்பு என்பது வேறு. எதிர்பார்ப்பை உசுப்பி விட்டதன் மூலமாக வாக்கு வங்கியே இல்லாத தேமுதிகவை பக்கத்திலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு யாராவது தொகுதிகளை வாரி வழங்குவார்களா? ஆக ஏதோ அரசியலிலே மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகளாக நினைத்துக் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் விரித்த வலையிலே விழுந்து விட்டது. ஆகவே தேமுதிகவை வைத்துக் கொண்டார்கள். எப்படியும் குறைந்தபட்சம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் அதிமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதே போல ஓ பன்னீர்செல்வத்துக்கு போக்கு காட்டினார் எடப்பாடியார். அவர் ஒரு தீய சக்தி என்று தெரிந்தும், அதிமுகவை சீர்குலைக்க வந்தவர் என்று தெரிந்தும், அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்தை கைப்பற்ற ஒரு ரவுடி வேஷம் போட்டுக்கொண்டு அந்த அலுவலகத்தையே அடித்து நொறுக்கியவர் என்று எல்லோருக்கும் தெரியும். அம்மாவின் புகழை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் புகழை அழிக்க துணிந்தவர்களே அவரும் ஒருவர் என்று எடப்பாடியாருக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவரை உள்ளே வைத்துக்கொண்டு அவரை உள்ளே வைக்க வேண்டும், அவரை அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற அடிப்படை உருவானால் ரொம்ப இப்போ அற்புதமாக இருக்குது. இந்த கலைகளை எடுத்து ஆயிடுச்சு. அதிமுக பயிர் சிறப்பாக வளரப்போகிறது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க, இன்னொரு பக்கம் சசிகலாவையும் நீக்கிட்டாங்க. இப்படியே முக்கியமான தலைவர்கள்லாம் நீக்கிறப்போ தென் மண்டலத்தில் அதிமுகவுடைய கூட்டணி வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. இல்லை, இது நீங்கள் பேசுறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இது உகந்ததாக இருக்குமே தவிர உண்மை நிலைமை அதுவல்ல. நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அடிப்படையிலே தான் சசிகலா போன்றவர்கள் கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு புதிய கட்சிகளை துவக்கி கொடிகளை துவக்கி வைத்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு தெரியும் என்று அவர்களுக்கே நன்றாகவே தெரியும். அதிமுகவிலே இருந்து இந்த இரட்டை இலை ஏதாவது அந்த இலையை அசைக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு அவர் வலுவான இடத்தில் வைத்திருக்கிறார். கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சுற்றி 75 இடங்களுக்கு வந்து விட்டார். சொல்லப்போனால் ஏறக்குறைய 30 இடங்கள், அதாவது சிறிய வாக்கு வித்தியாசத்தில்தான் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். ஆகவே ஸ்டாலினை அன்றைக்கே 3வது முறையாக அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு வல்லமை பொருந்திய அந்த எடப்பாடியார் தான் இன்றைக்கு இந்த மாநிலத்தை பொறுத்தவரையிலே கூட்டணிக்கு தலைமை ஏற்று நடத்தி செல்கிறார். அந்த வகையிலே அந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் அந்த ஆளுமைகள் இன்றைக்கு இந்த கூடுதல் பலமாக இருப்பதாக எடப்பாடியார் கருதுகிறார். அது மாத்திரமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி உரிய கௌரவத்தையும் இடத்தையும்
வழங்கி சிறப்பிப்பதில் அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பான நகர்வைத்தான் கொண்டு செல்கிறது. சார், கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் அமமுக, அதாவது டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக பல தொகுதிகளில் வந்து அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை வந்து பறிச்சாங்க சார். இந்த தேர்தலில் வந்து ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்து அதே வேலையை செய்வாங்கன்றாங்களே சார். அதற்கு துளி கூட வாய்ப்பு இல்லை. எனக்கு நிச்சயமாக தெரியும். அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு, ஏன் இந்த தேர்தலுடைய தொகுதிகள் ஒதுக்கீட்டுக்கு பிறகே எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள், எங்கள் வெற்றியை கூர்ந்து கவனிக்கவர்களாக இருப்பார்கள். இப்போ ஒருவர் இருவர் மனம் மாறி இருக்கிறவர்கள் கூட எல்லோருமே இந்த தேர்தல் தேதி அன்று, ஏன் இப்பொழுது இந்த தொகுதி அறிவிப்புக்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து களப்பணி, கட்சி பணி ஆற்றுவதற்கு வருகை தருவார் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது நடக்குமா சார்? நிச்சயமா 100க்கு 100% எதிர்பாருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த உணர்வும் இந்த உரிமை போராட்டத்தில் பங்களித்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு எந்த பக்கம் செல்ல மாட்டார்கள். இன்றைக்கு இதை அதிவேகமாக கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைவர் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எப்படி வர்றது அப்படின்றதுக்காக தயக்கம் காட்டுகிறார்கள் தவிர எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து இந்த வெற்றி தேரை இழுத்து செல்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. எம்எல்ஏ அருள் அவர்கள் சொல்லியிருக்காரு, ராமதாஸ் தலைமையிலான பாமக தான் இந்த வாட்டி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு சார். அது உளறல், வெற்று உளறல். அதாவது அவங்க முன்னாடி போய் அவங்க முன்னாடிலாம் கொண்டு போய் மைக்கை நிட்டுறீங்களே, உங்களை தான் நான் சொல்லணுமே தவிர எம்எல்ஏ சார் அவர் கோமாளி விஷயம் வேணாம். அதாவது எனக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வி ஆக்குறீங்கன்னு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் அப்போ வந்து அவருடைய கேள்வியெல்லாம் வந்து பொருட்படுத்தவே வேணான்றீங்களா? நான் என்னைக்காவது பொருட்படுத்தி இருக்கிறோமா? இதுக்கு இவ்வளோ நேரம் நீண்ட பதிலை நான் சொல்லுவதில் நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். எனக்கே அப்படி கூச்சமாக இருக்கு. நீங்கள் இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் எவ்வளோ நல்ல கேள்விகள்லாம் கேட்டுட்டு வந்தீங்க. இப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து திரு ராமதாஸ் அவர்களோட குரலாக வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறதா பல இடத்துல பதிவு பண்ணுறாருல்ல. மீண்டும் மீண்டும் எனக்கு கூச்சத்தை ஏற்படுத்துறீங்க. நகைச்சுவையாக இருக்குது, வேண்டாம் சார். அடுத்தபடியாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து நம்ம டிஎம்கேல இணைஞ்சிட்டாரு. இது வந்து இன்னும் கூடுதல் பலத்தை தான் சேர்க்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே. தேனி மாதிரி இப்போ மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்களே சார் திமுக இந்த வாட்டி. தங்க தமிழ்ச்செல்வன் போனதற்கு பிறகுதான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு கொஞ்சம் அந்த இடத்துல வாக்குகள் அதிகமாக வாங்குச்சு. அதேமாதிரி ஓபிஎஸ் போனதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்தெந்த தொகுதிகள் அதிமுக கூட்டணி இருக்குமோ அந்த அத்தனை கூட்டணி வெற்றி பெறும். இந்த கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் சேர்த்தோம் என்று ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். இந்த தேர்தல் வந்து திமுக பல இடத்துக்கு இந்த தோல்வி தான் வரப்போகுதுன்றீங்களா? இந்த கூட்டணினால எந்த ஒரு பலனுமே இல்லையா? இல்லை, அவங்க ஏதோ இது வெற்றி கூட்டணி என்பது போலவும் ஏதோ அரசியல் வியூகத்தின் மூலமாக நாங்கள் கூட்டணி பலத்தை பெருக்கி கொண்டு போவதும் சொல்வதை விட பலகீனப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் பொருள். இப்போ தேமுதிகவை அழைத்து சென்றது பலகீனப்படுத்துவதற்காக, ஓபிஎஸ்ஐ இன்றைக்கு சேர்த்து கொண்டது பலகீனப்படுத்துவதற்காக. ஆக திமுகவை அழிப்பதற்கு இவர்களை விட்டால் போதுமான ஆட்களே தேவையில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப திரு விஜய் அவர்கள் மாற்று சக்தியா வரன்ட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்க மாதிரி ஒரு செய்தி வேற வந்திருக்கு சார். அவருடைய மனைவி அவர்கள் வந்து விவாகரத்து கேட்டிருக்காங்க. இது அவருக்கு எந்த வகையில் பின்னடைவு ஏற்படுத்துமா? இல்லை, அது அவங்க குடும்ப பிரச்சனை. ஏற்கனவே அது கசிந்து வந்தது. இப்போ வந்து விஜயினுடைய உண்மை முகத்தை வந்து இன்றைக்கு அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக வெட்ட வெளிச்சமாக்குவார். நாம் கூட அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஒழுக்கங்கள், அல்லது ஒரு மனிதனுக்கு ஒரு பொது வாழ்க்கை ஒழுக்கம் அவசியம். அந்த பொது வாழ்க்கை ஒழுக்கத்திலே எப்படி விஜய் அவர்கள் சிறந்து விளங்குகிறார், சிறந்து விளங்கவில்லை என்பதை ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருந்து குடும்பத் தலைவனுக்கே இவர் தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மனைவியே சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் ரசிகர் பெருமக்கள் இதை விரைவில் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அவர் மனைவி சங்கீதாவையே ஏற்படுத்துவார் என்று தான் நான் கருதுகிறேன். குறிப்பாக வந்து திரு விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் தான் அதிகமான ஆதரவு இருக்குது. இதுக்கப்புறம் அது இருக்குமா சார்? வாய்ப்பு இருக்கா? சங்கீதாவே விஜயனுடைய ரசிகையாகத்தான் உள்ளே வந்து அவரை பார்த்து வியந்து திருமணம் செய்து கொண்டார். இப்போ இதையெல்லாம் பார்க்கிற ஒரு பெண்கள் அவர்களுடைய மனம் நிச்சயமாக மாறிவிடும். ஆகவே இதற்கு இவர் தகுதியானவர் அல்ல, லாயக்கானவர்கள் அல்ல. ஒரு பொது வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாதவர் தன் குடும்பத்திலேயே தன் மனைவியை இந்த அளவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கி, மன உளைச்சலை உள்ளாக்கி, குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி, எப்பேற்பட்ட அளவிற்கு விஜயனுடைய மகன் வளர்ந்திருக்கிறான், அப்பேற்பட்ட மகனையும் உதாசீனப்படுத்திவிட்டு, மனைவியையும் உதாசீனப்படுத்திவிட்டு, நீதிமன்ற படியேற வைத்துவிட்டு இவ்வளவு அலைக்கழிக்கிறார் என்று சொன்னால், இவர் கையிலே நாட்டை கொடுத்தால், இவர் கையிலே இந்த மாநிலத்தை கொடுத்தோம் என்று சொன்னால், இது குரங்கு கையிலே கிடைத்த பூமாலையாக மாறிவிடாது. அதுவும் பார்த்திங்கன்னா முதல் கூட்டத்திலேயே, தொடக்க கூட்டத்திலேயே
தான் ஒரு கத்துக்குட்டி என்பதை உணராமலேயே இவர் பேசுகிற இந்த பேச்சுகளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தொடர்ந்து அவர் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காரு சார், பதிவு பண்றாரு சார் மக்கள் மத்தியில. ம். அது வந்து எப்படி பாக்குறீங்க? அதான் அவர் மனைவிக்கும் அவருக்குமே கடும் போட்டி இருக்கிறது. அதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்கலாமே தவிர, பொதுவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணிகளும் எந்த அளவிற்கு அரசியல் பாரம்பரியம் மிக்கியது, எவ்வளவு அரசியல் அனுபவங்களை வாய்ந்தது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி. நீங்கள் அதிமுக எத்தனை முறை தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் சமூக மாற்றங்களுக்கும் தமிழக அரசியல் முக்கிய ஊன்றுகோலாக திகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பெற்ற பல காலகட்டங்களிலே அவர்கள் செயலாற்றிய திட்டங்கள் நாட்டு மக்கள் மத்தியிலே பேசப்பட்டது. அது சத்துணவு திட்டத்திலே இருந்து, அதே மாதிரி பள்ளி கல்லூரி குழந்தைகளுக்கு அவர் லேப்டாப் கொடுக்குற திட்டத்திலே இருந்து, அவர்களுக்கு 2 சக்கர ஊர்தி வாகனங்கள் கொடுத்ததிலே இருந்து, ஏராளமான திட்டங்களை தாயுள்ளத்தோடு எம்ஜிஆர் அவர்கள் செய்து வந்தார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்து வந்தார். அதே போல் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி, இந்த கூட்டணியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி. எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனை உள்ளாட்சி பிரதிநிதிகள், எவ்வளோ மிகப்பெரிய கட்சி. அதனுடைய அசைக்க முடியாத ஆளுமை நரேந்திர மோடி. அது எங்களுக்கு கூடுதல் பலம். உலகமே வியக்கக்கூடிய உன்னத தலைவராக மாறியிருக்கிறார். வளர்ச்சி திட்டங்களிலே இந்தியா வீரநடை போட்டுக்கொண்டு செல்கிறது என்று சொன்னால் அதற்கு நரேந்திர மோடி ஒரு அசைக்க முடியாத காரணம். நரேந்திர மோடி வருவதாலே என்ன நடக்கப் போகிறது என்று கேட்கிற பொழுது தான் நான் இதை சொல்லுகிறேன். நரேந்திர மோடி இதெல்லாம் கூடுதல் பலம். நரேந்திர மோடி துவைக்க வைக்கிறார். இந்த வெற்றி ராஜபாட்டையை அவர் துவைக்க வைக்கிறார். அது ராசியான கரங்கள். உலகமே வியக்கக்கூடிய ஒரு உன்னத மனிதர் இந்த கூட்டணி வெற்றிக்காக ஓடோடி உழைக்க வந்திருக்கிறார். அவர் இருவரும் கூப்பி நாங்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பயும் சார் 8 முறை கிட்டத்தட்ட 6 முறைன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஆனால் அவர் பெற்ற ரிசல்ட் உங்களுக்கே தெரியும், 0. திமுக கூட்டணி தான் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றாங்க. இதே மாதிரி தான் நடக்கும்ன்றாங்களே சார். இல்லை, நீங்கள் நல்ல கேள்வி தான் கேட்டீங்க. ஆனால் அது அன்றைய சூழ்நிலை என்பது வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது வேறு. அன்றைக்கு பிரிந்திருந்த சூழ்நிலை, இன்றைக்கு ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய சூழல். இந்த சூழ்நிலையை உள்வாங்கி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீமை நிறைந்த ஆட்சி, நாடாளுமன்றத்திலே அவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி சார் சொல்றீங்க? திமுக நாடாளுமன்றத்திலே சிறுபிள்ளைத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒன்றுத்துக்கும் உதவாத காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு அவர்கள் ஆடிய அந்த ஆட்டங்கள் எல்லாம் அவர்களை உற்று நோக்கி கொண்டு வருகிற பொழுது இவர்களுக்கு மாநிலத்திலே கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையிலே தானே இங்கே துள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை இந்த துள்ளலை இன்றைக்கு இந்த கூட்டணி அடக்கும் என்கிற அடிப்படையிலே தான் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வலுவாக அரவணைத்துக் கொண்டதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அதன் மூலமாக இந்த மாநிலத்துக்கு ஏற்பட்டுள்ள தீமை, அதாவது ஊழல் நிறைந்திருக்கிறது, லஞ்ச லாவணங்கள் மலிந்திருக்கின்றன, தொழில் வளர்ச்சி கிடையாது, அதே நேரத்தில் வேலைவாய்ப்புகள் எதுவும் கிடையாது. ஆனால் இவர்கள் வேலைவாய்ப்பிலே 36 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம் என்று வீண் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய நிர்வாகத்தை செய்வதற்காக நிறைய பணங்கள் உள்ளே வந்திருப்பதாக கணக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள். விளம்பரங்களில் போடுகிறார்களே தவிர ஒட்டுமொத்தமாக இவர்கள் எதையும் உருவாக்கவில்லை என்பதற்கு சாட்சிகள் நிறைய இருக்கின்றன. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளிலே இவர்கள் ஏறக்குறைய 10-15% கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை என்கிற ஒரு சூழல் இருக்கிற பொழுது எப்படி இந்த ஆட்சியை மக்கள் நம்புவார்கள்? இப்போ மறுபடியும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ போட போகிறாங்க. அதே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ரிப்பீட்டாக அவைகள் வரப்போகுது. அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு பரிந்துரை பண்ணும். அது எப்படிலாம் பரிந்துரை பண்ணணும்னா அந்த மக்கள் அதே நிலைமை தான் நீடித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த குழுக்களை ஏன் போட வேண்டிய அவசியம்? நீங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த குழு போட வேண்டிய அவசியமே இல்லையே, அந்த பரிந்துரைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாமே நீட் தேர்வு மாதிரி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுதானே நமக்கு உண்மையான நிலவரம். ஆனால் இதுக்கப்புறமும் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்கன்றீங்களா? யாரை? திமுகவை இனி எதிர்காலத்தில் மக்கள் தூக்கி அடித்து விட்டார்கள். மாணவர்களுக்கு நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்களே சார். மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இன்னும் பல திட்டங்கள்லாம் இருக்குது. லேப்டாப்லாம் கொடுத்துருக்காங்களே சார். இதெல்லாம் தெரியும் இல்லை? அதாவது இது இடைக்கால நிவாரணமாக தேர்தல் வரையிலும் இவர்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகம் தெரிய வேண்டும், அதன் மூலமாக மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடும் என்கிற நப்பாசை. அந்த நப்பாசையை நையாண்டியாக்கி விடுவார்கள் மக்கள். இது எதிர்த்து பாமக அன்புமணி அவர்கள் எதுவும் பண்ணுறாரு சார்? சொல்கிறாரு, அமைதியாக இருக்காரு சார். இப்போலாம்
ஏன் என்ன விஷயம் சார்? அதாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை அடைவதற்கு மூல காரணம், முக்கிய காரணமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், சொன்னதை செய்யாதவர்கள் அவர்கள், ஊழல் நிறைந்தவர்கள். இந்த ஆட்சி எந்த நதிநீர் திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை, எந்த அணைகளையும் கட்டவில்லை, விவசாயிகளை கண்டுகொள்ளவே இல்லை, தொழில் வளர்ச்சியை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை, கல்வி, மருத்துவம், சுகாதார வசதி எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். தானாகவே தான் இந்த மாநிலம் வளர வேண்டிய சூழல் இருக்கிறதே தவிர, மத்திய அரசை குறை சொல்லி கொண்டுதான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சியை ஓட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர, போதிய நிதியை கொடுத்த போதிலும் அந்த நிதியை சரிவர பயன்படுத்தி கொள்ளாத மாநிலமாகத்தான் தமிழகத்தை இன்றைக்கு அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே இவைகளையெல்லாம் இன்றைக்கு குறிப்பிட்டு 108 நாட்கள் பயணம் செய்து ஓய்வறியாமல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டணிக்கு வலுவான பிரச்சார சக்தியாக ஆரம்பித்து வைத்த நட்சத்திர பீரங்கி பேச்சாளர் யாருன்னு சொன்னால், பேச்சாளர் மட்டுமல்ல, தலைமை யாருன்னு சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். அதை பின்பற்றி தான் இன்றைக்கு எல்லா தலைவர்களும் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்த செயல்பாடுகளை கோடிட்டு காட்டித்தான் எடப்பாடியார் பேசுகிறார், அதே போல பிரதமர் பேசுகிறார். அந்த அளவிற்கு இன்றைக்கு புள்ளி விவரத்தோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். அதான் இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் பாமக செல்வாக்கு இருக்கா சார்? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இது மறுக்க முடியாத, அசைக்க முடியாத உண்மை. என்கிட்ட ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பின்னாலே இருக்கிறவர்கள் இளைஞர்களா இல்லையா என்று பாருங்கள். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இவர்களை காட்டிலும், விஜயை காட்டிலும், திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும், இவர்களை காட்டிலும் அதிகமாக இளைஞர்கள் சக்தி உள்ள ஒரு கட்சி எதுனா பாட்டாளி மக்கள் கட்சி. அத்தனை இளைஞர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பின்னாலே இருக்கிறார். அதே மாதிரி சௌமியா அன்புமணி அவர்கள் பின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த பெண் இளைஞர் சக்திகள், இன்றைக்கு பெண்கள், மகளிர்கள் திரண்டு வரக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எங்களுக்கே ரொம்ப பெருமிதமாக இருக்குது. ஏன்னா இந்த கட்சி 30 ஆண்டு உருவாகி 1989 உருவாகி இவ்வளோ ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழலிலே இப்பொழுதுதான் கண்கொள்ளா காட்சியாக கண்கள் நிறைந்து இருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி பெருவெற்றியை இவர்கள் பெற்றுத் தருவார்கள் என்கிற நம்பிக்கையே இப்பொழுதுதான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டத்திலேயே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பங்களிப்பு என்னவா சார் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி? என்ன பங்களிப்பு? அதாவது இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஆஷான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க, மராத்தி படம். அந்த மராத்தி படத்தில் ஆஷான்னு சொன்னால் அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது செய்த செயல் திட்டத்தை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம். அதனுடைய தயாரிப்பாளர், இயக்குநர்கள்லாம் இந்த ஜிஆர்டி ஹோட்டலில் போட்டு அதை போட்டு காமிச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணமானவர் யாருன்னு, அந்த ஹீரோ யாருன்னு சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். அதனால தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், அவரை சந்தித்திருக்கிறோம் என்று மராத்தி மொழியிலே வெளியிடப்பட்ட அந்த ஆஷா என்கிற இந்த படத்தை போட்டு காண்பித்து, இதற்கு பின்புலம், இதற்கு மூளையாக இருந்தவர், செயல்படுத்தியவர் இவர்தான். ஆகவே இங்கே அந்த படத்தை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கலைப்புலி தான் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பல திட்டங்களை கொண்டு வந்ததிலே அவர் கொண்டு வந்த 108 திட்டங்கள் போலவே இந்த ஆஷா திட்டங்களும் இன்றைக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாறுதல் ஏற்பத்தினுடைய விளைவு தான். திரைப்படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா வேற்று மொழியிலே, தமிழ்நாட்டில் கூட எடுக்கலை, அதை தானும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், தமிழிலே கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது மராத்தி மாநிலத்திலே உணர்ந்து அதை செயல்படுத்தி இருக்கிறார்னு சொன்னால், ஒவ்வொரு திட்டங்களும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய திட்டங்களை அன்றைக்கு 5 ஆண்டு காலத்திலே அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, அவர் கையிலே இந்த கூட்டணியோ இந்த மாநிலமோ கிடைக்குமானால் எவ்வளவு திட்டங்களை ஆலோசனையின் பேரிலே கொடுத்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏன் சார் மக்கள் அவர் நம்மள 2016 தேர்தலில் கூட குறிப்பாக அவர் வெற்றி பெறவே இல்லையே சார்? ஏன் சார் அதுக்கு? இல்லை, அது நெகட்டிவ் பிரச்சாரங்கள், அது சமுதாயம், ஜாதி சார்ந்த ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறோம் என்கிற பொய் பிரச்சாரங்களின் அடிப்படையிலே இன்னைக்கு வரைக்கும் அந்த விமர்சனம் இருக்கே சார்? இல்லை, என்றைக்கு இருந்தாலும் கூட அவருடைய அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு செயல் திட்டத்தின் மூலமாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாகவும் சரி, ஆஷா திட்டங்களின் மூலமாகவும் சரி, அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு திட்டம், கிராமப்புற மேம்பாட்டு மருத்துவ திட்டங்களின் மூலமாகவும் சரி, அவர் அதாவது எடுத்துட்டு நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் நேரம் குறைவாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. நான் அதை சொல்ல அதுக்கு தனியாக 1 மணி நேரம் நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோ நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் நரேந்திர மோடி போன்றவர்கள் வியந்து பாராட்டக்கூடிய மாபெரும் மனிதராகத்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் திகழ்கிறார். சார், அன்புமணி ராமதாஸ் மீதான அந்த இமேஜ் எப்படி சார் இருக்குது மோடி அவர்கள் மேலே? 2 பேருக்கான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சார் இருக்குது? அதுதான் உங்களுக்கு அந்த மேடையிலே நீங்கள் பார்த்தீங்க.
மதுராந்தகத்திலும் பார்த்தீர்கள். இதுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்கள் ஒன்றிணைஞ்சு இருந்தாங்க இப்போ பாமக, இப்போ அவரும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ மோடி அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அது ஊடகங்களாக உருவாகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 100க்கு 100 விழுக்காடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸிடம் இருக்கிறது. சின்னம் இருக்கிறது, கட்சி இருக்கிறது, கொடி இருக்கிறது. அசைக்க முடியாத அன்பு தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். உடன் இன்றைக்கு பெண்களை வசீகரித்து இந்த உரிமை போராட்டத்திற்கு தயாராக பெண்களை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி இருக்கிறார். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. வெற்றி இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் ஒரு சைடு கூட்டணி அறிவிக்க போறதா சொல்றாரு சார் திரு ராமதாஸ் அவர்கள். அவருக்கு என்ன சார் நீங்க சொல்ல போறீங்க? அதாவது சில நேரங்களில் திகைக்க வைக்கிறாரே, எரிச்சல் விட்டுக்கிறாரே, ஏதோ பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் பல தலைவர்கள் மீது சொல்லுவாங்க. இப்போ நான் எங்கள் தலைவர் மேலே நாங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் எங்கள் தத்துவ தலைக்கர்த்தா. பேசட்டும். அவர் பேசுவதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அரசியலில் கருத்துக்கள் சொல்வதற்கு உரிமை உண்டு. கூட்டணி போவதற்கு உரிமை உண்டு. பேச்சு உரிமை உண்டு. அதெல்லாம் அவர்கள் பேசுவதை நாம் யாராலும் தடுக்க முடியாதல்ல. ஆனால் அவங்க தான் சொல்றாங்க அன்புமணி தலைமையிலான ராமதாஸ் தான் கண்டிப்பாக தோல்வி அடையும் அப்படின்றாங்களே சார். 100க்கு 100 விழுக்காடு என்றுமில்லாத அளவிற்கு இந்த முறை பெறக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் வென்று காட்டுவார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்கிற நம்பிக்கை எங்களை. ஏன்னா நாங்கள் நீண்ட காலமாக 50 ஆண்டு கால அரசியலிலே இருக்கிறோம். அந்த 50 ஆண்டு கால அரசியலிலே நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்களுடைய ப்ரிடிக்ட்லாம் பார்த்திங்கன்னா அதில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள், அதுக்கு முன்பாக யார் வெற்றி பெறுவார்கள், அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த முறை அந்த வெற்றி காய்களை மிக சாமர்த்தியமாக நகர்த்தி வருகிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு அவருடைய வெற்றி மிக பலமாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.